இந்தியாவில் போய் பாடல் பாடி இருக்கிறேன், அந்த ரெகக்னேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே அப்படி சொல்றது, ஒரு ஏற்கனவே ப்ரீடிட்டர்மெண்டால வச்ச அது அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் பிஹைண்ட் தி சீன்ஸ் நிறைய சொல்ல ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் அதிலும் தமிழ் பிள்ளைகள் என்று சொல்லி சொன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இலங்கை என்றால் ராஜா சார் பாடல் இல்லாட்டி எம்எஸ்சி பாடல் இருந்தால் ட்ரூலி டைம்லெஸ் தான். எந்த ஜெனரேஷன் என்றாலும் ரசிப்போம். அவர்களுடைய சப்போர்ட் இருந்தால் உண்மையிலேயே என்ன ஒரு சாதனையும் நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் நிறைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கிறது குறைவாக இருக்குது. இதனின் வரியிலே நூல்க பறிக்கவா, காதல் தெரியலே நானும் முறிக்கவா, உதத்தி தெரியலே புரிக தெரிக்கவா. சரி, உங்களை இவ்வளவு பேர் பிளஸ் பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளவு பேரை மீட் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய பேருக்கு நான் கைமாறு செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எங்களுடைய வயசு பத்தாது இல்லையா? அதுக்காக நீங்கள் அவங்களோட பாடல் மூலமாக அவங்களுக்காக ஒரு நன்றி கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சோன்னா அவங்களுக்காக என்ன பாடல் பாடுவீங்க? ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் ஒரு சிறப்பு விருந்தினரோடு இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய தாயகத்தை பொறுத்தமட்டிலே தாயகம் மட்டுமல்லாது புலம்பெயர் தேசத்திலும் தனக்கான ஒரு அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு இளம் பாடகியோடு தான் நாங்கள் இன்றைய தினம் இணைந்திருக்க போகின்றோம். இவர் தென்னிந்திய திரையுலகத்துக்கு எல்லாமே பதியப்பட்ட பரிச்சயமான ஒரு நபராகவும் இருக்கின்றார். தென்னிந்திய சினிமாவில், அதாவது தென்னிந்திய திரையுலகத்தில் தனக்கான ஒரு இடத்தினை பிடித்திருக்கக்கூடிய நிலையில் தாயகம், தமிழகம், புலம்பெயர் தேசம் என்று 3 இடங்களிலும் பலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீர பெண்மணி என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். தன்னுடைய குரல் வளத்தால் அசாத்திய திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தமிழச்சி, எங்களுடைய பெண் மாதுலானி ஜதீஸ் பெர்னாண்டோ இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரையும் நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் மாதுலானி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்ல சுகமா இருக்கிறேன். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய இந்த பயணம், இலங்கை வந்த பயணம்? சோ 2 வருஷத்துக்கு அப்புறம் இனியில சந்தோஷமா இருக்கு. திரும்பி ஊருக்கு வந்து அனைவரையும் சந்திச்சு எல்லாரும் அதே பாசத்தோடையும் அதே சப்போர்ட்டோடையும் இருக்கிறாங்க. ஸோ இனியில சந்தோஷமா இருக்கு. ஒரு ரீயூனியன் 2 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் வந்திருக்கிறேன். ஸோ ஓவரால் வெரி ஹாப்பி. சரி, மாதுலானி அப்படின்னு சொல்லி சொன்னா யாரு என்று சொல்லி நிறைய பேர் ஆவலா பார்த்து கொண்டிருப்பினா. ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஒரு பாடகி, திறமையான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குறிப்பா புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாதுலானியை தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி தமிழகம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த தெரிந்திருக்கக்கூடிய அடையாளம் என்னவா இருக்கும்? மாதுலானி ஒரு இசை பயணத்துல கால் வச்சிருக்கிறீங்க. இந்த இசை பயணம் உங்களுடைய ஆரம்ப புள்ளி எதுவாக இருக்கும்? ஏன் நீங்க இந்த துறையை தெரிவு செய்திருக்கீங்க? சார், எல்லாரும் அம்மா அப்பா எல்லாம் சின்னல அனுப்புனதான் தமிழ் ஸ்கூல்ல பாட்டு, டான்ஸ், மற்றது இயலிசை நாடகம் உண்டு. அதுல போக போக டீச்சர் வந்து சொன்னாங்க, ஓகே நல்லா திறமை இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு, கண்டிப்பா நிறைய 1-to-1 கிளாஸஸ் கொடுத்தா இன்னும் வடிவா இம்ப்ரூவ் பண்ணலாம்ண்டு. ஸோ அதுக்கப்புறம் சும்மா தமிழ் ஸ்கூல்ல தான் பாடி கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொண்டு 9 வயசுல இருந்து, அதுக்கப்புறம் 12-13 வயசுல இருந்து சரி ஒருக்கா நாங்க சினிமா பாடல்கள் காம்படிஷன்ஸ் நிறைய நடக்கிறது லண்டன்ல. ஸோ அதுல பாடி எங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு போய் நிறைய இடங்கள்ல ஃபர்ஸ்ட் ஜெயிச்சு கன்செக்யூட்டிவ்லியா நிறைய பேர் லண்டன்லயும் ஃபேஸ்புக் வர்ச்சுவல் வேர்ல்டா இருக்குன்னு சரி நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்க ஏன் அடுத்த ஸ்டெப் எடுக்க இயலாது? ஒரு இந்தியா போய் இல்லாட்டி வெளிநாட்டுல போய் நீங்க உங்களோட மியூசிக் ஸ்கில்ஸ் இன்னும் வளர்த்து கொள்ளுங்க, நல்ல எக்ஸ்போஜர் இடங்குண்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் 19 வயசுல நான் முதன்முறையாக சென்னையில போய் பாடி அந்த 6-7 மாசமா பாடி நிறைய பேருக்கு ஒரு இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ல எல்லாரும் குளோபல் ரெக்கக்னிஷன் கிடைச்சது. அண்ட் அதுக்கப்புறம் 2 வருஷம் தான் ஆகி இப்போ நிறைய நாடுகள் பாடி கனடா, ஆஸ்திரேலியா, USA மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மற்ற எங்கூட ஊர்லேயும் ஜஸ்ட் இன் தி ஸ்பேன் ஆஃப் 2 years படிப்போடு சேர்த்து அப்படி நல்லா போகுது. சரி, நாங்க இப்ப நிறைய விஷயங்கள்ல பேச இருக்கிறோம். அதனால ஆரம்பத்திலேயே
மாதுளானி ஒரு பாடகி என்று சொல்லியிருந்தோம் இல்லையா? எங்களுடைய ஆரம்ப நிகழ்ச்சிக்கு நீங்க ஒரு பாடல் பாட போறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன பாடல் பாடுவீங்க? அதுல ஒரு 2 பேரும். ஸோ நான் நினைக்கிறேன் முதன் முறையாக நான் ஒரு பக்தி பாடல் தான் பாடி நான் சின்னன்ல. ஸோ அந்த பாடலில் ஒரு 2 lines அப்படி இது பாடுறேன். மாணிக்க வீணையேந்து மாதேவி கலைவாணி தேன் தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம். மாணிக்க வீணையேந்து மாதேவி கலைவாணி தேன் தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம். அருள்வாய் நீ இசை தருவாய் நீ இங்கு வருவாய் நீ லயம் தரும் வேணி அம்மா. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தேன் தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம். அருமையான ஒரு பாடல். ஆரம்பத்திலேயே ஒரு பக்தி பாடலோட ஆரம்பிப்பது சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு சூப்பர்பா இருந்துச்சு. இந்த குரல் வளத்தாலே ஒன்றும் தெரியாத நீங்க உலகம் போற்றக்கூடிய ஒரு பெண்மணியா திகழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். மாதுளானியோட முதல் மேடை அனுபவம் அப்படி இருக்கும். அந்த மேடை அனுபவத்துக்கு பிறகான உங்களுடைய வாழ்க்கை பயணம் எவ்வாறு அமைந்திருக்கு? வெரி ஃபர்ஸ்ட் மேடை அனுபவம் குட்டி சின்ன வயசுல இதே பாடல் தான் பாடினான் மாணிக்க வீணையேந்தும். அதுக்கப்புறம் ஓகே கண்டிப்பா மாதுளானிட்டு ஏதோ ஒன்று இருக்கு, பொட்டென்ஷியல் ஒன்று இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸா எடுத்து இந்த லோக்கல் இடங்கள்ல நிறைய போஸ்டர்ஸ் இருக்கும், இந்த ஷோ இந்த காம்படிஷன் நடக்க போகுது இந்த காம்படிஷன் நடக்க போகுதுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் சினிமா பாடல்கள் எல்லாம் லேர்ன் பண்ண தொடங்கி அதில் பங்கு பெற்று காம்படிஷன்ஸ்ல அதுக்கப்புறம் ஜெயிச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய ப்ளேபேக் சிங்கர்ஸ் எல்லாம் வந்து ஜட்ஜ் பண்ணும்போது அவங்க கைகளில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது. ஸோ இப்படி மாதிரி லேர்னிங்ஸோட தான் அப்படியே ஃபர்ஸ்ட் மேடையிலிருந்து இப்போ வரையும் போய்கொண்டிருக்கு. சூப்பர். சரி, இது வரைக்கும் நீங்க பெற்றிருக்கக்கூடிய விருதுகள் என்னென்ன? இந்த மேடை மூலமாக அறிமுகமாக நீங்க பாடல்கள் பல பாடி நீங்க பெற்றிருக்கக்கூடிய விருதுகள். ஸோ டீனேஜ் வயசுகளில் முதல் காம்படிஷன் வந்து இசைக்குயில் என்ற ஒரு காம்படிஷன்ல ஜெயிச்சு நான் TL மகாராஜன் ஐயாவோட கைகளில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கி ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷனும் கொடுத்திருந்தார் அந்த டைம்ல. ஐ திங்க் 13 வயசு அந்த நேரம் எனக்கு. அதுக்கப்புறம் லண்டன்ல நிறைய காம்படிஷன்ஸ், கானக்குயில், பிரியராகங்கள், தங்கக்குரல் எல்லாம் ஒரு நல்ல ஜாலியான ஃபன்னான மெமரிஸ் இப்போ யோசிக்கும் போது. அண்ட் கூடுதலாக நிறைய ப்ளேபேக் சிங்கர்ஸ் வந்து ஜட்ஜாக வந்து அவங்களோட சந்திச்சு அவங்களோட கதைச்சு உரையாடல் பண்ணி டிப்ஸ் எல்லாம் குட்டி டிப்ஸ் எடுத்து அண்ட் தென் எண்ட் ஆஃப் டீனேஜ் இயர்ஸில் தான் அந்த பிக் குளோபல் ரெக்கக்னிஷன் எனக்கு இந்தியாவில் பாடி. மற்றது இந்தியாவில் வெரி ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்தியாவுக்கே போய் படிப்போடு இல்லாமல் ஜஸ்ட் அந்த 6 months வெறும் மியூசிக்குக்காக நான் பாடி நிறைய பேருக்கு இன்னும் எண்டிக்கு கால 2 வருஷம் ஆயிட்டு, பட் எண்டிக்கு அவ்வளோ ஸ்டில் ரெக்கக்னிஷன் இருக்கு as if நேற்று நடந்த மாதிரி. ஸோ ஓவராலாக நினைக்கும் போது ஒரு ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸ் தான் நிறைய இருக்கு. சரி, நீங்க சொல்லியிருந்தீங்க இந்தியாவில் போய் பாடல் பாடி இருக்கிறேன், அந்த ரெக்கக்னேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே அந்த பாடல்கள் மூலமாகத்தான் நிறைய பேருக்கு உங்களை அடையாளம் காணக்கூடியதா இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல நீங்க முதலாக பாடின பாடல் அதையும் எங்களுக்காக இருக்கா பாட முடியும்? எஸ். ஸோ நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆடிஷன்ஸில் பாடினது மாலையில் யாரு ஸ்வர்ணலதா அம்மாவோட பாடல், இளையராஜா சார்ட மியூசிக்கில். ஸோ உங்களுக்காக இது ஒரு 2 lines. மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச தேகம் கூசவே மோகம் வந்ததோ மோகம் வந்ததும் மௌனம் வந்ததோ நெஞ்சமே பாட்டு
வீச. இன்னும் ஒரு பாடல். உண்மையிலேயே இடைக்காலத்து பாடல்கள் என்று சொல்லி சொன்னாலே அவ்வளவு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி இடைக்காலத்து பாடல்கள் எங்களுடைய இளம் சந்ததியினர் பாடக்குள்ள ரொம்ப உண்மையிலேயே அதுக்காகத்தான் உங்களை தெரிவு செய்திருந்தாங்களோ தெரியும். கண்டிப்பா எந்த ராஜா சார் பாடல் இல்லாட்டி எம்எஸ்சி பாடல் இருந்தா ட்ரூலி டைம்லெஸ் தான். எந்த ஜெனரேஷன் என்றாலும் ரசிப்போம். ஜஸ்ட் கோஸ் டு சே ஹவ் அமேசிங் they truly are. So சூப்பர், தேங்க்யூ. உங்களுடைய இந்த இசை பயணத்துக்கு உண்மையிலேயே அடித்தளமாக பக்கபலமாக இருந்தது யார்? கண்டிப்பா வித்வுட் டவுட் அம்மா அப்பா தான். ரிஹர்சல்ஸா இருக்கட்டும் சரி, அந்த காம்படிஷன் நாள் இருக்கட்டும் சரி, அந்த ப்ரிப்பரேஷன்ஸுக்கு பின்னாடி அவங்களோட ஃபுல் நிறைய இன்புட் இருக்கு. சில டவுட்டுகள் வந்தாலும் அம்மா அப்பா வடிவ கிளியர் பண்ணிடுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க நல்லா. அண்ட் எவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் அவங்க தான் என்னோட இருக்கிறாங்க ஃபுல்லா. ஸோ எங்கிலேருந்து கிரேட்ஃபுல் அண்ட் பிளஸ்ட் யோசிக்கிறேன். இப்படி ஒரு இவ்வளோ சப்போர்ட்டிவான அம்மா அப்பா, அது வார்த்தைகளால கூட சொல்ல முடியாத அளவுக்கு சப்போர்ட். அவங்களோட சேர்ந்து என் தங்கச்சி தம்பி வெரி யங் அவங்க, பட் இனியும் என் மெச்சூரிட்டி காட்டுவாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஓகே அக்கா இது செய்யறாங்க, நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்னு நீங்க சப்போர்ட் பண்ணுவாங்க தங்கச்சி தம்பி. எஸ்பெஷலி அந்த 6 months எல்லாம் அம்மா நானும் தனியா பிரிஞ்சிருந்தாங்க. வெரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த அளவுக்கு பிரியவே இல்லை. பட் அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவ்வளவு மெச்சூரிட்டியும் தங்கச்சி தம்பி காட்டினாங்க. அந்த தாய்கிட்ட இருந்து 6 மாசம் பிரிஞ்சாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே ஒரு அம்பிஷனுக்காக போயிருக்காங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்ணி. ஸோ ரியலி இனியிலண்டு லக்கின்னு தான் சொல்லணும். அண்ட் அதோட சேர்த்து மறக்காம சப்போர்ட் பண்ண அவ்வளோ இசை ஃபேன்ஸ் சப்போர்ட்டர்ஸுக்கு எப்பயுமே இந்த மனமார்ந்த நன்றிகள். அந்த சப்போர்ட் அப்படியே அன்வேவரிங்காகவும் அன்ஸ்டாப்பபிளாகவும் இருந்திருக்கு. அண்ட் உண்மையா இந்த மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு எல்லோருக்கும். அவ்வளோ சப்போர்ட் பண்ணி டிவியில் உங்களோட சொந்த பிள்ளையா பார்க்குற மாதிரி அவ்வளோ சப்போர்ட், நேர்லையா இருக்கட்டும் சரி, இல்லாட்டி சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் சரி, அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எல்லாரும். சார் கண்டிப்பா இட்ஸ் ஒரு ஐ ஃபீல் ரியலி ரியலி லக்கி. தேங்க்யூ. சூப்பர். உண்மையிலே உங்களுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. நாங்க பார்க்கக்கூடிய நிறைய காணொளிகளா இருக்கட்டும், இல்லை நேர்லையும் சரி. ஆனால் என்னதான் ஒரு பெண் வளர்ந்து கொண்டு போனாலும், என்னதான் சாதித்து தன்னுடைய அங்கீகாரத்தை பதிவு செய்தாலும் அங்கு ஒரு பிரச்சனை அல்லது முரண்பாடு ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஆகவே நீங்க இந்த துறையில நீங்க நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கக்கூடிய மாதிரி இருக்குமா, அல்லது நீங்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சவால்கள் என்ன மாதிரி? ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாமே ஒரு டபுள் எட்ஜ் சோர்டு, அதாவது நெகட்டிவ்ஸும் பாசிட்டிவ்ஸும் இருக்கு. எந்த ஒப்பீனியன் எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த நெகட்டிவ்ஸை தாண்டி வரதான் லைஃப். எல்லாம் ஆப்ஸ்டிக்கல்ஸ் என்றாலும் ஒரு தாண்டி வரதான் லைஃப். ஸோ அது மாதிரி குட்டி குட்டி செட்பேக்ஸ் நடந்தாலும் அதிலிருந்து அதிலிருந்து ஒரு பாசிட்டிவா இதிலிருந்து எப்படின்னா க்ரோ பண்ணலாம், இதை தவிர்த்து கொள்ளாமல் அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணலாம்னு கூட யோசிப்பேன். அதோட இல்லாமலும் அம்மா அப்பா சப்போர்ட், மற்ற அம்மாவோட சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட் இருக்கும்போது அதை தாண்டி வர மோட்டிவேஷன் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ்ஸை ஃபுல்லாக எடுக்காம அப்படியே ஒரு காதுக்குள்ள போய் ஒரு காதுக்குள்ள வெளியில வர மாதிரி எடுத்துக்கொண்டு எந்த செல்ஃப் க்ரோத், நான் எப்படி இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்றது, இன்னும் என்ன இருக்கு என்னல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே தாண்டி போறது தான். மாதுளாணி சொன்ன ஒரு விஷயத்துல வந்து இந்த தாய் தந்தையர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்ல தங்களுடைய உறவுகளுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு விடயம். அவர்களுடைய சப்போர்ட் இருந்தா உண்மையிலேயே என்ன ஒரு சாதனையும் நிகழ்த்தக்கூடியதா இருக்கும். ஆனா நிறைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கிறது குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் சாதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படியானவர்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய பிள்ளைகளை தட்டி கொடுங்கள். நிச்சயமா மாதுளாணி மாதிரி 100 மாதுளாணிகள் உருவாக்கப்படலாம். ஒவ்வொரு பெண்கள் மட்டுமல்ல, ஆண் பிள்ளைகளும் தான். சரி, இப்படி ஒரு குடும்ப சப்போர்ட் இருக்கிறதால மாதுளாணி மெலிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த தருணத்துல உங்களுக்கு குடும்பத்துக்காக ஒரு பாடல் பாட போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பாடல் பாடுவீங்க? நிறைய பாடல்கள் இருக்கு. அதனா ஐ கெஸ் அப்பாட பிடிச்ச பாடல் இன்றைக்கு பாடுவோம் என்று பாடலாம். இன்றைக்கு வெண்ணிலவு தட்டு தட்டி செய்து வைத்து சிற்பம் என்று கண்டேன், அதன் வழிகளில் வாழ்வது அமுதன விஷம் என்று கண்டேன், அதன் நிழலையும் தொடுவது பழி என்று விலகி விட்டேன்.
வாழ்விழியால் வலிவித்தாய் வஞ்சனை வெல்லாது வலிகளிலே மீன் சிக்கலாம் தண்ணீர் என்றும் சிக்காது வா என்றால் நான் வருவதில்லை போ என்றால் நான் மறைவதில்லை இது நீ நான் என்ற போட்டி எல்லாம் நீ யானை எட்டு ஜோடி கொள்ளையாங்கள் யாரும் பூக்கள் அல்ல மின்சார கண்ணா என் மண்ணா என் நானை கேட்டு என் பின்னே வாராய் என் ஆசை ஓசை கேளாய். ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. இதெல்லாம் எல்லாருமே டக்குன்னு பாடிட முடியாது. அது ஒரு ஒரு தனி கலை, தனித்திறம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் நினைக்கிறேன் உங்களோட அப்பாவுக்கு பிடிச்ச பாடு. அப்பாவுக்கு அந்த எப்படி சொல்றது, சின்ன வயசுல இருந்தே கூட ஒரு வித்தியாசமா வாணி ஜெயராம் அம்மா, எஸ்பிபி சார் குரல், அந்த அந்த ஜெண்டர் பவுண்டரிஸே இல்லை. நீங்க யார்கிட்ட பாடுறாலும் பாடலாம். உங்களை as long as you improving, எந்த ஆண் பாடல் பெண் பாடல் என்று பிரிக்காமல் அப்படி சில பேர் திட்டுவாங்க, அது என்ன ஆண் பாடலை நீங்க இப்போ உங்களோட பிள்ளைய பாட வைக்கிறீங்க. அப்ப சொன்னா அப்படி ஜெண்டர் பவுண்டரிஸ்ன்றே இல்லை. டெக்னிக்காலிட்டி கூட ஒரு ஆண் பாடல்களோட ரேஞ்ச் கூட இருந்தாலும் அது உங்களோட பிடிச்ச ஸ்ருதிக்கு குறைச்சும் பாடலாம். அதுல எந்த இதுவும் இல்லை. as long ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எங்களை நாங்க புதுசா ட்ரை பண்றதானே மியூசிக்ல அது ஒரு பெரிய பவுண்டரிஸே இல்லை. ஸோ அதான் அப்பா இந்த பாட்டை அப்பாவுக்கு அப்படியே டெடிகேட் பண்ணிடுறேன். சூப்பர் சூப்பர். ஏன்னா நானும் அந்த கூட இருந்த நாட்கள்ல அறிஞ்சு கொண்ட விடயம், உங்களோட அப்பா வந்து உங்களை அவ்வளோ ஒரு புஷ் கொடுத்து கொண்டிருக்கிறாரு, அவ்வளோ உங்களுடைய வழிகாட்டியா இருந்து கொண்டிருக்கிறாரு. ரொம்ப ஒரு பார்க்கும்போது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விடயமாக இருந்தது. அந்த விஷயங்கள் தான். இதை தாண்டி ஒரு பெண்ணாக எங்களுக்கு ஒரு திறமை இருந்தாலும் எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் பல இடங்கள்ல வந்து நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் காணப்படுது. அதிலும் தமிழ் பிள்ளைகள் என்று சொல்லி சொன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு நாங்க முகம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இலங்கை என்றாலும் சரி, புலம்பெயர் தேசங்கள் என்றாலும் சரி, தமிழகம் என்றாலும் சரி. அப்படியான ஒரு தருணத்துல நீங்க ஏதாவது சந்தர்ப்பங்களை இழந்திருக்கக்கூடிய மாதிரி இருக்கா, அல்லது உங்களை நிராகரித்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குதா? ஏன்னா சிலர் வந்து அந்த சில விஷயங்களாலதான் நான் முன்னுக்கு வந்து காட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் மாதுளானிக்கு எங்கேயாவது நடந்திருக்கா? கண்டிப்பா. ஏர்லியர் இயர்ஸ்ல, டீனேஜ் இயர்ஸ்ல காம்படிஷன்ஸ் நான் நேம் பண்ண விரும்பல. பட் காம்படிஷன்ஸ்ல சில காம்படிஷன்ஸ்ல வெரி ரேர் தான், கிட்டத்தட்ட 1 or 2 தான். அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஏற்கனவே ப்ரீடிட்டர்மெண்டால வச்ச அது அப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் பிஹைண்ட் த சீன்ஸ் நிறைய ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் அதால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தட்டுப்பட்டு ஒரு அப்படி இதுல இருந்து கொஞ்சம் அப்படி நாங்க இன்னும் மென்டலி வைஸோ அப்படி நாங்க எங்களை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கலாம்ன்ற தருணங்கள் தான். இப்படி நான் ஒரு நாளும் ஒரு ஃபெயிலியர்ன்னு பார்த்தது இல்லை, ஜஸ்ட் குட்டி செட்பேக்ஸ். ஸோ செட்பேக்ஸ்ன்னு சொல்ல கூட எங்களுக்கு ஒரு பெரிய லெசன். ஓகே, இப்படி நடக்குதுன்னா நாங்கள் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் நெக்ஸ்ட் டைம். ஸோ அப்படி மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது அண்ட் பேக் டு ஃபேமிலி தான் ஃபுல் ரீஅஷூரன்ஸ் கொடுப்பாங்க. இப்படி லைஃப் வந்து இப்படி தான், ஒரு வேவ் தான், ஃப்ளக்சுவேட்டி எல்லாம், சில குட் டேஸ் அண்ட் பேட் டேஸ் நடக்கும். That's okay, that's part of life. So அப்படி மாதிரி நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து அதுலேருந்து அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் வந்தது. ஸோ எக்ஸாம்பிள் சித்ரா அம்மாவுக்கு முன்னாடி பாடி அவங்க என்ன செலக்ட் பண்ணி அந்த சின்ன வயசுலேயே, அதுக்கப்புறம் பிரபலமான டிவியில் பாடி உலக ரெக்கக்னிஷன் எடுத்தது. ஸோ at the end of the day அப்படி மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான் ஒரு பெரிய ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி ஒரு பெரிய லீப்புக்கு கொண்டு போகுது. ஸோ அது எவ்வளோத்துக்கு நல்லா எடுக்க முடியுமோ தான் எடுக்க பார்ப்பேன். நெகட்டிவாகவே இந்த மைண்டு டிஸ்ட்ரெஸ் எல்லாம் பண்ணாமல், ஓகே இது ஒரு நல்லதுக்கு தான் நடந்திருக்கு, இதுல இருந்து நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணணும்னு தான். அதுல டூ மச் யோசிக்காம. சூப்பர். மாதுளானிட்ட ஒரு விஷயம் எடுத்துக்கொண்டதால நிராகரிப்புகள் எங்களை பல மடங்கு பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு நிராகரிப்பை நீங்க எதிர்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த 100 நிராகரிப்புகளை நாங்கள் தவிர்க்கிறதுக்கான பல மடங்கு படிகளை நாங்கள் தொட்டுக்கொண்டே செல்லவும் என்று சொல்லி முன்னுதாரணமாகவே எங்களுடைய மாதுளானி திகழ்ந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட நீங்க அவ்வளவு பாடல்கள் பாடி இருக்கிறீங்க.
I mean, I guess இப்போ சொல்ல கவுண்டே பண்ணி இல்லை, ஒரு 46க்கு அப்புறம் கவுண்டே இல்லை. பட் அந்த டிவியில் பாடினது ஐ திங்க் ஒரு 30 பாடல்கள் மேபி பாடிடுவோம் பேக் டு பேக். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுற டைம் கூட இனியிலிருந்து கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா பேக் டு பேக் ஷூட்ஸ் தான் நடக்கும். ஸோ ஒரு வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு நிறைய பாடல்கள் பாடமாக்கி, லிரிக்ஸ் பாடமாக்கி, மற்ற அந்த ப்ரெஷர் ஒன்று இருக்கும். ஓகே, நிறைய பேர் எல்லாம் பிரபலியமான ஆட்களுக்கு முன்னாடி பாட போகிறோம், அந்த நர்வ்ஸ் இருந்தாலும் அந்த லவ் ஆஃப் மியூசிக் மற்றது அவ்வளவு நிறைய சாக்ரிஃபைஸும் நிறைய விஷயங்கள் எல்லாம் இதுக்காக தான் வந்திருக்கிறோம் என்ற ஒரு மைண்ட் செட்டோட பாடும்போது அது ஒரு நர்வஸ்னஸ் எல்லாம் போயிடும். அது ஒரு வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு ஃபீல் உண்டு. ஸோ யா. சரி, மாதுளானி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு இளம் வயது, சின்ன வயசு அப்படின்னு சொல்லிச்சுனாலும் உங்களுடைய அனுபவம்ன்றது பெருசா இருக்கும். இந்த இவ்வளவு காலத்திலையும் எத்தனை பேரோட நீங்க பிளஸ்ஸிங்ஸை பெற்றிருக்கிறீங்க? நாங்கெல்லாம் கிட்டவே போக முடியாதவர்களோடலாம் நீங்க பேசியிருக்கிறீங்க, பிளஸ்ஸிங்ஸ் எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி யார் யார் பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? ஐ மீன், எங்கே தொடங்குறதுன்னு தான் கேள்வியே. பிகாஸ் அந்த காலத்தில் பாடின சுஷீலா அம்மா, எல்லார் ஈஸ்வரி அம்மாவுக்கு முன்னாடி பாடி அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் மற்றும் இல்லாமல் அவங்களோட யூனோ பாசிட்டிவான என்கரேஜ்மெண்ட், இன்னும் நல்லா திறமையாக பாடணுமெண்டு அது ஒரு டிவியில் எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும் போது இனியிலண்ட ஒரு மகிழ்ச்சியை தாண்டி ஒரு ஃபீலிங். அண்ட் அந்த பாடகர்களாக இருக்கட்டும் சரி, இந்த ஜட்ஜஸ் யார், இந்த ஸ்ரீனிவாஸ் சார், விஜய் பிரகாஷ் சார், கார்த்திக் சார், எல்லாம் சின்ன வயசுல இருந்தே கேட்ட சிங்கர்ஸ். அண்ட் அவங்களோட சேர்த்து சித்ரா அம்மா எல்லாம் சந்திச்சு, நித்யஸ்ரீ மகாதேவன் அம்மா எல்லாம் சந்திச்சு, கிட்டத்தட்ட எனக்கு கர்நாடிக் மியூசிக் தான் வெரி ஸ்டார்ட். அண்ட் எனக்கு அந்த மியூசிக் கண்டாலே ஃபர்ஸ்ட் டைம் கச்சேரி கேட்கறது நித்யஸ்ரீ மகாதேவன் அம்மாவோட குரல்ல தான். ஸோ அவங்கள நேரில் சந்திச்சு அவங்களோட பிளெஸிங்ஸ், அவங்களோட உரையாடல் பண்ணும்போது அது ஒரு ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய வித்வான்களுக்கு முன்னாடி சந்திச்சது, கதைச்சது, மற்றும் அவங்களோட பிளெஸிங்ஸை சீக் பண்ணி எடுத்தது உண்மையாகவே ஒரு லைஃப்ல ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் மூமெண்ட்ஸ் தான். சரி, உங்களை இவ்வளவு பேர் பிளஸ் பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளோ பேரை மீட் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேருக்கு நான் கைமாறு செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எங்களுடைய வயசு பத்தாது இல்லையா? அதுக்காக நீங்கள் அவங்களோட பாடல் மூலமா அவங்களுக்காக ஒரு நன்றி கடன் கொடுக்கணும்னு சொல்லிச்சோன்னா அவங்களுக்காக என்ன பாடல் பாடுவீங்க? ஐ மீன், லிஸ்ட் ஆன்கோயிங்காகவே சொல்லலாம், நிறைய பாடல்கள் சமர்ப்பணமாக போடலாம். பட் கண்டிப்பாக இந்த பாடல் நல்ல லைன்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த பாடலை நான் பாடுறேன். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். நன்றி. மெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சாக்லேட்ல மட்டும் இல்ல, பாடல்கள்ல நிறைய பேர் மெல்ட் ஆவாங்க. மாதுளானியோட குரல் சரி, உங்களுடைய பாடல் சரி, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களும் உண்மையிலே மெல்ட் ஆகிருப்பாங்க. அவ்வளவு அற்புதமா இருக்குது. நீங்க அவங்களுக்காக சமர்ப்பித்திருக்கக்கூடிய பாடல் தான், இருந்தாலும் இந்த பாடல் நிறைய பேருக்கு பிடித்த ஒரு பாடல். ஆகவே நன்றி மாதுளானி. உங்களை போல இருக்கக்கூடிய இளம் சமுதாயத்தினர், இளம் வர்க்கத்தினர், அவர்களுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிச்சோன்னா என்ன செய்வீங்க? ஐ மீன், நான் மைசெல்ஃப் நான் கூட ஒரு ப்ரோசஸ்லேயே இருக்கிறோம். புதுசாக லேர்ன் பண்ணுறதும் அண்ட் அன்லேர்னிங். ஐ கெஸ் ஸ்போர்ட்டிவாகவே இருங்க என்று தான் சொல்லுவேன். எவ்வளவு செட்பேக்ஸோ, எவ்வளோ அவமானங்களோ, ஏதோ அந்த நெகட்டிவ் ஸ்பேஸ்ன்னு ஒன்று உங்களுக்கு இருக்கும் நிறைய பேருக்கு. அதில் ஓவராகவும் யோசிக்காமல், ஓவர் திங்க் பண்ணாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் கொண்டு இருங்க. அவமானப்படுத்துகிறாங்களா, doesn't matter. நீங்கள் உங்களோட இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சில பேர் டிஸ்மோட்டிவேஷன் கொடுக்குறாங்களா, ஒரு காதில் போய் ஒரு காதில் வர மாதிரியே அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறதா நான் நம்புறேன். பிகாஸ் நாங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுறதா
is the biggest weapon, I guess. And எங்களை சூழ்ந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவான crowd, உங்களுக்கு சப்போர்ட்டிவான எனர்ஜியோட இருந்தாலே I guess அது நிறைய நிறைய வாய்ப்புகளுக்கு நீங்க கண்டிப்பா ப்ரிப்பேர்டா இருப்பீங்க. கிடைக்கும். ஒவ்வொரு கதவும் தட்டுங்க. 100 கதவு தட்டியும் திறக்காட்டியும் கண்டிப்பா அந்த அது அடுத்த கதவு தட்டும். ஸோ என்னடா இது வாய்ப்பு நான் போக போக எனக்கு வரதில்லை என்று விடவே வேணாம். இந்த உலகம் இஸ் ஃபுல் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். ஸோ கீப் ஆன் கோயிங் இஸ் த ஒன்லி திங். நிச்சயமாக மாதுளானியுடைய உங்களுடைய எதிர்கால லட்சியம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ப்ரொஃபஷனலா இருக்கட்டும் பர்சனலா இருக்கட்டும் எங்களுக்கு சொல்லக்கூடியதை சொல்லுங்க. இப்ப உங்களை போல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உங்களால முடிஞ்ச வாய்ப்புகள் நீங்க கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா, அல்லது உங்களுடைய எதிர்கால பயணம் எப்படி அமைய போகிறது? ஸோ ஃபியூச்சர் பற்றி யோசிக்கும் போது நான் இப்போ படிப்போட சேர்த்து தான் ரெண்டும் செய்கிறேன், படிப்பும் பாட்டும். ஸோ படிப்புல லோ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒர்க்கோட சேர்ந்து தான் மியூசிக் செய்கிற பிளான்ல இருக்கு. அண்ட் ஐ திங்க் தட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் முடியும் என்று நம்புறேன். அண்ட் நிறைய பேர் இதே போட்ல இருப்பாங்க நம்புறேன். பார்ட் டைம் ஜாப்பா இதை வச்சுக்கொண்டு பாட்டு அவங்களோட பேஷனாக பண்ணிக்கொண்டு. ஸோ அந்த பேலன்ஸை ஃபிகர் அவுட் பண்றதுல தான் இப்போ அடுத்த அண்ட் ஆம்பிஷன்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் யோசிப்போம் தான், டைம் இருக்குதானே, ரைட்? நிச்சயமா. இப்ப நீங்க எங்களுடைய இளம் சமுதாயத்தினருக்காக ஒரு குறிப்பாக பெண்களுக்காக அப்படின்னு சொல்லலாம், இறுதியாக ஒரு மோட்டிவேஷனலா ஒரு பாடல் பாட வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சோம்னா என்ன பாடல் நீங்க பாட போறீங்க? எங்களுடைய அக்னி சிறைகளுக்கு அந்த பாட்டு உடனே நீங்க சொல்லும் போது சிங்கப்பண்ணி பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ எங்களுடைய கேர்ள்ஸுக்காக உமனுக்காக ஒரு குட்டி டெடிகேஷன் பாட்டு இது உங்களுக்காக. இதோ காயங்கள் மாறும் கலங்காதே, உன் துன்பம் வீழ்ந்தாருமே. மிக பிரசித்தமான பிரபல்யமான பாடகி மாதுளானி ஜதீஸ் பெர்னாண்டோ எங்களோடு இணைந்திருந்தார்கள். குறிப்பாக ஒரு பெண் எந்த அளவுக்கு தன்னுடைய திறமையால் அங்கீகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியும் என்பதற்கு உண்மையிலேயே மாதுளானி மற்றும் மாதுளானியை போன்றவர்கள் நிறைய சாட்சியாக இருப்பார்கள். இன்றைய தினம் மாதுளானி இந்த நேர்காணலுக்கு அழைத்து வந்தவருடைய நேரத்துக்கு மத்தியிலும் எங்களோடு இணைந்து இந்த நேர்காணலில் கலந்து கொண்டமைக்காக முதற்க நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்து நிற்கின்றோம். மீண்டும் மற்றொரு கலைஞரோடு மற்றொரு காணொலியோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் விஜய் குஷிகா. நன்றி நேர்களே. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தூரி கையில எனக்கு எடுத்து வெண்மீன்கள் வல்லை அடிப்பாயா, துப்புதலக வருவாயா, முத்து சிதறல் ஹோயா, பூ இல்லாமல் ஆயா, வாசம் ஹோயா, நீங்க சிரித்து விட்டாய் அதனாலா, மறுபடி சிரித்திட நிலவுகள் கொதித்திட பூமி எங்கிலும் மொழி, இனி மின்சார பஞ்சம் தீர்வும் சிறு துளி. ஆயில ஆயில ஆய் ஆயில ஆயில ஆய் ஆயில ஆயில ஆய் மேரன் வண்ணிலோ சக்கையென வானத்தை பிழிந்து 5 கடல் ஆழத்தை கருந்த நான்